ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்விக்கு சேது வந்து அவங்களோட சாரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சாரி சாரி அப்படின்னு எழுதின சாரி வாங்கி கொடுத்தாங்க. பட் அதுலயுமே அவங்களுக்கு வந்துட்டு அந்த சாரி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மனசு வரல. நீங்க பண்ணது வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியும்னு நினைச்சிட்டீங்களா? இதெல்லாம் வந்து சாரி கேட்டா சரியா போயிருமா? அத்தனை பேத்துக்கு முன்னாடி ஊர்ல பேசிட்டு இப்படி 4 செவுத்துக்குள்ள வந்துட்டு இப்படி கேட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவர் நெக்ஸ்ட் டே பிளான் பண்றாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பிளான் பண்ணிட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க தமிழ்ச்செல்வி. அப்போ நான் கூட்டிட்டு போறேன்ட்டு கிளம்புறாரு. "ஏன் கருப்பண்ணன் வருவாரு?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. "இல்ல, இல்ல அவரு ஊருக்கு போயிருக்காரு. அதனால நான் தான் இன்னைக்கு உங்களுக்கு டிரைவர்" அப்படின்னு சொல்லிட்டு மலரையும் தமிழ்ச்செல்வியும் கார்ல கூட்டிட்டு போறாரு. அப்ப இடையில கருப்பு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ண உடனே "எல்லாம் ரெடியா இருக்கு மாப்ள" அப்படின்னு சொல்றாரு. வழியில வந்துட்டு "சாரி தமிழ்ச்செல்வி" அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேனர்லாம் வச்சிருக்காங்க. அத வந்து இவரு சேது பார்த்துட்டே வராரு. ஆனா தமிழ்ச்செல்வி பார்க்கல. அவங்க ஃபோன பார்த்துட்டு கீழ குனிஞ்சுட்டு வராங்க. பட் பக்கத்துல இருக்கிற மலர் இதெல்லாம் நோட் பண்ணிடுறாங்க. சோ இவர் தான் வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட சாரி கேட்கறாரு. அதனால அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வராங்க. அப்ப சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி வந்து இப்படி ஃபோனே பார்க்கக்கூடாது. சுத்தி இயற்கையெல்லாம் ரசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது என்ன புதுசா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி நிமிர்ந்து பார்க்குறாங்க. அப்போ சாரி தமிழ்ச்செல்வி அப்படின்னு இருக்கு. உடனே மலர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஏதோ சீரியல் ப்ரொமோஷன் போல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சேது அட பாவி! இவளே என் பிளான்ல மண்ணள்ளி போட்டுருவா போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாதியில மலர் இறங்கிடுறாங்க. இப்ப தமிழ்ச்செல்வியும் சேதுவும் மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்ச்செல்விக்கு ஓரளவு புரியுது. சோ இவர் தான் இந்த வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதுவுமே பேசாம வராங்க. அப்போ காலேஜ் வந்துருது. அவங்கள இறக்கி விடுறப்போ தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, "நீங்க இப்படி சாரி எல்லாம் சொன்னீங்கனாலாம் என் மனசு மாறாது" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நான் தான் தெரியாம பேசிட்டேன்னு சொன்னேன்ல. திரும்ப திரும்ப நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல" அப்படின்னு சேது கேட்கிறாரு. "அன்னைக்கு நீங்க ஒருத்தர் தான் பேசுனீங்க. இப்ப ஊர்லயே எல்லாரும் பேசுறாங்க" அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ச்செல்வி. "யாரு பேசுறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. "அப்படி இல்ல. அவங்க பேசும்போது நான் என்ன பதில் சொல்ல முடியும்? உன் புருஷன் தானே உன்ன பார்த்து இந்த வார்த்தை சொன்னான். அப்படின்னு சொல்லி தானே என்ட்ட கேட்பாங்க திருப்பியும்" அப்படின்னு சொல்றாங்க. "வீட்டுக்குள்ளேயே பேசத்தான் செய்றாங்க. நான்லாம் என்ன செய்ய முடியும்?" அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்ப சேதுவுக்கு வீட்டுக்குள்ளே பேசுறாங்களா? யார் பேசுறாங்களா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டா சொல்ல மாட்டா. தனத்துக்கிட்ட கேட்போம் அப்படின்னு தனத்துக்கிட்ட போய் கூப்பிட்டு கேட்கிறாரு. "தனம் வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "ஏன் மாமா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உங்க அக்கா கிட்ட சாரி கேட்டேன். அதுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே அப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்றா. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கறாரு சேது. அப்போ தனா வந்துட்டு அவங்களுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நடந்த சண்டைய சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வியும் கூட்டிட்டு போய் அவங்கட்ட வந்து சாரி கேட்க சொன்னப்போ அவங்க வந்துட்டு, "நீ ரொம்ப நல்லவளா?" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. "நீ வந்து வேறவங்களோட குழந்தைய தான் சுமந்துட்டு இருக்க" அப்படின்லாம் சொல்லி அசிங்கமா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது அப்படியா பேசுனா? இரு அவள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிளம்புறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.